சொல்கிறேன். கொஞ்சம் நிலமெல்லாம் கொடூரமாக தான் இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த மூக்கில் வெடிப்புலேருந்து, இந்த மொட்டையிலேருந்து எல்லாத்தையும் பற்றி நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறது என்னென்னா, ஹாப்பினஸ்னால் என்ன, அது என்ன, எதை தான் குறிப்பிடுறாங்க, சந்தோஷம் நீ எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். தோன்றதெல்லாம் சொல்கிறேன். அதில் கரெக்டு தப்புன்னு இருக்கும், இருந்தாலும் நம்ம சொல்லிடணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஹாப்பினஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இன்றைக்கி ஒருத்தவங்க ஹாப்பியாக இருக்கியா இப்போ அப்படின்னு கேட்டாங்க. அதிலிருந்து தான் எனக்கு அந்த நிறையா விஷயங்கள் மண்டைக்குள்ளே ஓடிச்சு. அதை வச்சு இப்போ ஒன்று சரி அதையே ஏதாவது பண்ணலாமேன்னு போடுவோம் தான். ஹாப்பினஸ்னால் நம்ம ஒரு விஷயத்த ஹாப்பின்னு நம்பினா தான் ஹாப்பியை தவிர்த்து மற்றபடி இங்கே ஹாப்பி இல்லை. உண்மையிலே வேர்க்குது, ஃபேன் போட்டால் சொர்றன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். வேணாம், வேர்த்தே வீடியோ போட்டுருவோம். இந்த மாதிரி ஹாப்பினஸ்ன்னு ஒரு விஷயத்தை நம்புகிறப்ப தான் நம்ம ஹாப்பினஸ் கிடைக்கிது. அதாவது இப்போ நிறைய பேர் லவ் பண்ணி ஜாலியாக இருக்காங்க அப்படின்றபோது, இப்போ அந்த இடத்துல போய் அவன் அந்த பொண்ணை பார்க்குறான் வைக்கிறான்றப்ப தான் அந்த லவ் செட் ஆகுது, எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. இப்போ அன்றைக்கே அந்த பொண்ணை அவன் அவாய்ட் பண்ணிட்டு வந்திருந்தா அந்த லவ் செட் ஆகிருக்காது. அவன் ஹாப்பியாகவோ சோகமாகவோ இல்லை அவனுக்கு பெட்டராகவோ இல்லை கேவலமாகவோ லைஃப் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனால் அந்தோடைய இடம் அமையுதில்ல, அது நம்ம தான் வாலண்டியராக அமைச்சுக்கிறோம். அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம். ஸ்கூல் படித்தப்போ வெக்ஸாகவே இருக்கும். இப்போ தான் நான் டாபிக்குள்ளே வரேன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் படித்தப்போ வெக்ஸாகவே இருக்கும். என்னடா அது அப்படி இப்படின்னு இருக்கும். நான் ஸ்கூல்லலாம் சூசைட் பண்ண அது விளையாட்டுக்கு சொல்கிறேன், சீனுக்காக சொல்கிறேன். அதெல்லாம் தாண்டி நமக்கு அந்த தாட் வருதில்ல, அதை பாருங்கள். அப்படி தான் சொல்லிட்டு தெரிவேன். அப்போ நான் 11th 12th வேறு ஸ்கூல் வந்தேன். அப்போது அங்கே ஜாலியாக இருந்தது தெரியுது. 11th 12th உண்மையிலே ஜாலியாக தான் இருந்தேன். அப்புறம் காலேஜ் போனேன். காலேஜெலாம் எனக்கு மொக்கையாக இருந்துச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை. காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது தான் தெரியுது, காலேஜில் நம்ம ஜாலியாக இருந்திருக்கோண்டா அப்படின்றது தெரிஞ்சோடனே அதுக்கப்புறம்தான் புரியுது. அப்போ ஒரு பேஸ்லேருந்து இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். இப்போ நான் வீட்டில் சும்மா இருக்கேன். இப்போ திரும்ப ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த சும்மா இருந்தது ஜாலியாக இருந்திருக்கோன்றது தெரியும். இப்போ எனக்கு ஏதோ அது வெக்ஸாக தெரியுது. அப்போ நம்ம தற்காலிகமாக என்னவோ அதை தான் பார்த்துட்ருக்கோம். ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் ட்ரீம்னு சொல்லிட்டு எதோ சுற்றுவாங்க. அது நடந்தால் அப்போதைக்கு ஹாப்பியாக இருக்குன்னு கூட வச்சுக்குவோம். அது அவங்கவுங்க எடுத்துக்கிற ஹையை பொறுத்து தான். ஆனால் அதில் எதுலேயுமே நமக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அதில் உண்மையான ஹாப்பினஸ் இருக்குதுன்னு நினைக்கிறோமா? உண்மையிலே எப்போ ஹாப்பியாக இருப்பான் ஒரு மென்னோ ஒரு பொண்ணோ ஏதோ ஒன்றோ ஹாப்பியாக இருக்கிறது அதுதான் அவங்களே ஏமாற்றிக்கிறதுக்கு பேர் தான் ஹாப்பினஸ்ஸே தவிர்த்து இந்த உலகம் இந்த வாழ்க்கை சேடில் தான் முடியும். சாவு மரணம் என்ற சேடில் தான் முடியும். இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம செத்தா அப்பா அம்மா அழுவாங்க, நம்மளை நேசித்தவங்களாம் அழுவாங்க. இதே ஒரு 60 வருஷம் கழித்து நான் செத்தா சாகிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது அது தெரில. இந்த நோட்டிஃபிகேஷன் வேறு வருது, ஒருத்தவ மெசேஜ் பண்ணுறா. அவள் யாருன்னு சொல்கிறேன், அவள் யாருன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவள் என் ஆள். சரி, அதை விடுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த கெட்டப் எதுக்கு, இது எதுக்கு, இந்த மூக்கில் வெடிக்குது அதெல்லாம் சொல்லணும்ல. மூக்கில் வெடிக்குதுன்னா என் பாடி நோட்டிஃபிகேஷனாக வருது. என் பாடி எப்போவுமே ஹீட் பாடி தான். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அவதிப்பட்டுட்டே இப்போ வாய்க்குள்ளே கூட திறந்து காமிச்சா ஒரு புண்ணு இருக்கும். அதெல்லாம் கூட இதுக்கு காமிச்சிக்கிட்டு அப்புறம் அதனால தான் முடியும் ஹீட் பாடின்றனாலேயோ ஜெனட்டிக்கல் வைஸோ எதுக்கோ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. முடியும் கொட்ட ஆரம்பித்தோடனே பார்த்தேன். இப்போ மொட்டை அடிச்சிட்டா ஷார்ட் பண்ணிட்டா அது கொட்டாதில்ல அப்படின்றது போல். அதே போல் நான் நல்லெண்ணெய் ஊற்றி குளிக்கணுன்றதை பார்த்தேன். ஏன்னா ஹீட்டாக இருக்குல்ல, நல்லெண்ணெய் ஊற்றி குளிக்கிறப்ப முடியெலாம் நிறையா கொட்ட ஆரம்பிச்சிரும். அதனால் ஷார்ட் பண்ணிட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றியோ எதோ ஊற்றியோ குளித்தோன்னு வைங்களேன், அது கொஞ்சம் பெட்டர் ஃபீலாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது சயின்டிஃபிக்கலி ப்ரூவனா என்னன்றதெல்லாம் நமக்கு தேவையில்ல, நமக்கு தோணுச்சு பண்ணோம்.
இன்னும் அந்த மூக்கில் ஒரு 3 வெடிப்பு இருக்குது. அது பல நாளாக இருந்துட்டு தான் இருக்குது, ஒரு வாரமாக இருக்குது. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இது அடிக்கடி வரும், போயிடும். அப்படி இருந்தாலும் நம்ம ஒன்றும் அவ்வளோ அழகே இல்லை. இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட்டை நோக்கி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நச நசன்னு ஆகுறப்ப எப்படி இருக்கும்? இந்த தோடு வந்து சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு கிளம்பி உட்காந்துருந்தேன். ஃபங்க்ஷனுக்கு போகல, அதுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம டாபிக் மீறி போகிறோம். இந்த மாதிரி ஹாப்பியாகவே இல்லை நான். ஆனால் ஹாப்பிக்குள்ளேருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. எனக்கு தோன்றதெல்லாம் பண்ணுறேன், ஆனால் ஹாப்பி இல்லை. ஆனால் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லைன்னா நான் என்றைக்கோ செத்துருப்பேன். யாருமே தான் அவ்வளோ விருப்பமாக வாழ்ந்து என்றைக்கோ இது பண்ணுறது. சரி, வீடியோ போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணிக்கலாம்.